TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் மோடி இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் விடுத்த வேண்டுகோள் அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தையும் உள்ளடக்குவதால் அதை வரவேற்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியிருக்கிறார். புதுடில்லி பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தீர்மானித்திருப்பது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்று சபையில் இல்லாத போது அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இன்று சபையில் அவர் பதிலளித்திருக்கிறார். அர்ச்சுனா ராமநாதன் ஒரு அறிவியற் சிக்கல் எனவும் அடிக்கும் கூத்துக்களையும் பின்தொடராமல் நிராகரிப்போம், அவரே ஒரு கட்டத்தில் ஓய்ந்து விடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 77 நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு நிகழ்நிலை மூலம் பிறப்புச் சான்றிதழை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பதிவாளர் திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் மோடி இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்கவிடம் விடுத்த வேண்டுகோள் அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தையும் உள்ளடக்குவதால் அதனை வரவேற்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறியிருக்கிறார். இன பிரச்சினைக்கான தீர்வு முயற்சிகள் தொடர்பில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டறிக்கையில் குறிப்பிடப்படுவதற்கு இலங்கை அரசாங்கம் உடன்படவில்லை என்று தெரிகிறது. ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளில் இருந்து அவர்கள் பின்வாங்குவதற்கான அறிகுறியாகவே இதை நோக்க வேண்டியிருக்கிறது. அரசியலமைப்பின் முழுமையான நடைமுறைப்படுத்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து இந்திய பிரதமரின் வலியுறுத்தல் வரவேற்கத்தக்கது. அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து மோடி எதனையும் குறிப்பிடவில்லை என்று சிலர் அதிருப்தி வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரசியலமைப்பில் 13வது திருத்தம் ஒரு அங்கமாக இருப்பதால் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இந்திய பிரதமர் விடுத்திருக்கும் வேண்டுகோளில் 13வது திருத்தமும் அடங்குகிறது என்று சுமந்திரன் கூறியுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு புதுடில்லி பேச்சுவார்த்தைகளில் அனுரகுமார திசாநாயக்க தீர்மானித்திருப்பது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராட்டு தெரிவித்திருக்கிறார். எட்கா உடன்படிக்கை தொடர்பிலும் திருகோணமலை பிராந்திய சக்தி வலு மற்றும் கைத்தொழில் மையமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி திசாநாயக்க இணங்கியிருப்பதை மெச்சுகிறேன் என்று விக்ரமசிங்க நேற்றைய தினம் விசேட அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருந்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஆழமாக்கி வலுப்படுத்துவதாக ஜனாதிபதி திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வெளியிட்ட கூட்டறிக்கை அமைவதால் அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு முன்னேற்றம் என்று விக்ரமசிங்க தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு நேற்று இரவு நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார். வருமான வரி அறவீட்டுக்கான குறைந்தபட்ச தொகையை 1 லட்சம் ரூபாவிலிருந்து 1.5 லட்சம் ரூபாவாக உயர்த்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கப்பாட்டை கண்டிருப்பதாக ஜனாதிபதி சபையில் அறிவித்தார். யாழ்ப்பாண நகரத்தின் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு குறைந்துள்ளதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் காற்றின் தரம் தொடர்பில் 1 மாத காலத்துக்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு பாதகமான காரணிகள் இருப்பின் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்று சபையில் இல்லாத போது அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இன்று சபையில் அவர் பதிலளித்திருக்கிறார். தான் சட்டக்கல்லூரி இறுதியாண்டு பரீட்சைக்கு தோற்றிய முறையில் பிரச்சனை ஏதும் இருந்தால் உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிறிதொரு நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கும் நபர் ஒருவர் என் மீது சுமத்திருக்கும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச கூறிய போது அதற்கு பதிலளித்த வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளிநாடு ஒன்றில் இருந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் நபர் விரைவில் இலங்கைக்கு வந்து சாட்சியமளிப்பார் என்றும் கூறினார். மீண்டும் பேசிய நாமல் ராஜபக்ஷ, நான் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து பரீட்சை எழுதியதாக நிரூபிக்கப்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும், நிரூபிக்க முடியாவிட்டால் குற்றச்சாட்டை முன்வைத்த அமைச்சர் வசந்த சமரசிங்க பதவி விலக வேண்டும் என்றும் கூறினார். அர்ச்சுனா ராமநாதன் ஒரு அறிவியற் சிக்கல் எனவும், அர்ச்சுனா ராமநாதன் என்ற நபரை தமிழ் சமூகம் மறந்து விடுவது நல்லது. தமிழர்களின் இன பிரச்சனையை, தமிழின அழிப்பை மறைக்கும் அல்லது திசை மாற்றும் முகமாக அவர் தன் மீது வெளிச்சத்தை வீழ்த்தி தன்னை பற்றிய கதையாடல்களில் மற்றும் தமிழ் சமூகம் கவனத்தை குவிக்கும் வண்ணம் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார் எனவும், அதற்கு எல்லோரும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இன அழிப்பை எதிர்கொண்டு அதற்கு மட்டும் எதிர்வினை ஆற்றிக்கொண்டிருந்த தமிழ் சமூகத்துக்குள் ஊழல் என்ற பிறல் சொற்றாடலை அறிமுகம் செய்து இன்றைய ஜேவிபி ஆட்சிக்கு வாக்களித்த தமிழர்களை உந்தியது இவர்தான். இதையெல்லாம் தெரிந்துதான் செய்கிறாரா அல்லது ஆர்வக்கோளாறின் விளைவுகளா என்பதை இன்று வரை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லலாம், இவரை பின்தொடர்வது தமிழ் இனத்துக்கு பேராபத்து. எனவே அவரையும் அவர் அடிக்கும் கூத்துக்களையும் பின்தொடராமல் நிராகரிப்போம். அவரே ஒரு கட்டத்தில் ஓய்ந்து விடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 75 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு யாழ் நகரில் உள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு கட்சியின் தலைவர்கள் மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். தமிழரசு கட்சியின் தலைவர்களான மாவை சேனாதிராஜா, CVK சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், நிர்வாகச் செயலாளர் குலநாயகம், பொருளாளர் கனக சபாபதி உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கொழும்பில் உள்ள அரசாங்க எழுதுவிளைஞர் சங்க மண்டபத்தில் வைத்து தந்தை செல்வா, EMB நாகநாதன், கு வன்னியசிங்கம், B நவரத்னம் ஆகியோரினால் ஆரம்பிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தின் காலநிலையின் சமநிலையை பேணுவதற்கான நடவடிக்கையை எடுங்கள் என யாழ் மாவட்ட சர்வமத பேரவை வடக்கு மாகாண ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. யாழ் மாவட்ட சர்வமத பேரவைக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் இடையிலான சந்திப்பு திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. இந்த சந்திப்பு தொடர்பாக யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் செயலாளர் ராஜ்குமார் தெரிவிக்கையில், சர்வமத விழுமியங்களை மையப்படுத்தி ஒரு பாராட்டை நடத்துவது தொடர்பில் கலந்துரையாடினோம். குறிப்பாக சமயங்களின் அறநிலைய வகுப்புகளை உரிய முறையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளுதல், அந்த வகுப்புகள் ஊடாக காலநிலை சமநிலை பேணுதல், சுற்றாடல்களை பாதுகாப்பாக வைத்திருத்தல், தனியார் வகுப்புகளை ஒரு முறையான கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்தல், சமயங்களுக்கிடையான ஒற்றுமையை வலுப்படுத்தல் போன்ற விடயங்களை மையமாக கலந்துரையாடியிருந்தோம். மேலும் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை, தாளமுக்கம் காரணமாக பெய்த கனமழை, வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட அவல நிலையானது மனித பொறுப்பீனத்தால் ஏற்பட்டது. சட்டவிரோதமான முறையில் கால்வாய்களை மூடியும் குளங்கள் காணாமலாக்கப்பட்ட நிலை, ஒழுங்கான வடிகால் வசதிகளின்மை, பேணப்பட வேண்டிய சுற்றாடலை பேணாமையினால் ஏற்பட்டதாகும். இத்தகைய விடயங்களுக்கு உரிய முறையில் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இனியும் இத்தகைய அவல நிலை ஏற்படாதிருக்க உறுதிப்படுத்தலை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தினோம். மேலும் தனியார் கல்வி நிலையங்களை நடாத்துவதற்கு ஒன்றிணைந்த அமைப்பை உருவாக்கி பொறுப்புக்கூறலை ஏற்படுத்தல் மற்றும் காலநிலைக்கு ஏற்ப விவசாயத்துக்கு உரிய இடத்தை கொடுத்தல், மேம்படுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம். எதிர்கால சமுதாயத்திற்கு ஏற்ப பல வகையான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதுடன்
யாழ்ப்பாண சர்வமத மாநாடு நடத்துதல், அதனைத் தொடர்ந்து மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் மாநாடுகளை நடாத்தி அதில் மத தலைவர்கள், பொது நிலையினர், பொதுமக்களை உள்ளடக்கியதாக மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தியதாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை தலைவர் சிவஸ்ரீ கிருபானந்த குருக்கள் உட்பட சர்வமத பிரதிநிதிகள் கலந்து கொண்டோம் என்றார் அவர். 77 நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு நிகழ்நிலை மூலம் பிறப்பு சான்றிதழை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பதிவாளர் திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள பதிவாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சுடன் இணைந்து இலங்கைக்கு வெளியே 77 நாடுகளில் வசிக்கின்ற பிரதிநிதிகள் தங்களுடைய பிறப்புச் சான்றிதழ்களை நிகழ்நிலையாக பெற முடியும். நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்பாக 7 நாடுகளோடு இணைந்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடினோம். அது சாத்தியமாக அமைந்துள்ளது. வெளிநாட்டில் இருப்பவர்களும் எங்களுடைய பிரஜைகள் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பதிவாளர் திணைக்களத்தின் பணிகள் பரந்துபட்டது. யாழ்ப்பாணத்தில் பெண் பதிவாளர்கள் அதிகமாக இருப்பதால் எமக்கு வேலை செய்வது இலகுவாக அமைந்துள்ளது. பிறப்பு, இறப்பு, திருமண விடயங்களில் பெண்கள் கவனம் அதிகமாக இருக்கும். மக்களின் சேவையை மேம்படுத்தி நடக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாராளுமன்ற இணையதளத்தில் பெருமளவு தவறுகள் இருப்பதால் அவற்றை திருத்தம் செய்யும் வரை அதை தற்காலிகமாக மூடிவிட வேண்டும் என்று நீதி, தேசிய ஐக்கிய அமைச்சர் தர்ஷன நாணயக்கார நேற்று பாராளுமன்றத்தில் யோசனையை முன்வைத்தார். பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்களில் தவறுகள் காணப்படுகின்றன என்று கூறிய அமைச்சர் நாணயக்கார, பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமைகள் குறித்து மக்கள் கேள்வி எழுப்பத் தொடங்கியிருப்பது நல்ல ஒரு அறிகுறி என்றும் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்தே மக்கள் கேள்வி எழுப்பினார்கள். இப்போது அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய தரத்துக்கு எமது ஜனநாயகத்தை உயர்த்த எம்மால் முடிந்திருக்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். அந்த செய்திகளோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் காலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.